السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد தூணை தெரியாமல் வானத்தை படைத்த தீர்ப்பு நாளின் அதிபதியான அல்லாஹ்வுக்கு இந்த ஓர் இறையின் சாந்தியும் சமாதானமும் நமது தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் மீதும் தாபீன்கள் தாபீன்கள் மீதும் இந்த மார்க்கத்தை அதன் தூய வடிவில் மக்களுக்கு சொல்லக்கூடிய நல்லவர்கள் மீதும் இந்த உள்ளரங்க நிகழ்ச்சியை பங்கேற்றுள்ள ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தி சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பித்தேன். மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் நம்பிக்கைக்கு உட்பட்டவர்கள் அவர்களுடைய வாழ்வில் பல நேரங்களில் அவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் உள்ளத்தால் சில தீமைகள் தோன்றினாலும் அது செய்யக்கூடாது என்று தன்னைத்தானே தடுத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றும் ஒரு மனிதனுக்கு ஏன் ஏற்படுகிறது என்றால், நாம் இறந்த பிறகு இறைவன் நம்மை கேள்வி கேட்பான். நாம் செய்கின்ற நல்லவை தீயவை இது அனைத்தையும் அவன் பங்கிட்டு அதற்கு கூலி வழங்க இருக்கிறான் என்ற நம்பிக்கையில் தான் பல்வேறு அதிகப்படியான நன்மைகளும் சில தீமைகளும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் மிக அதில் ஆணித்தனமாக அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்திருப்பவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம், அது இன்னும் கூடுதலாக மறுமை சிந்தனையோடு தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை என்பது போய்கொண்டிருக்கிறது. மறுமை சிந்தனை மனிதனுடைய உள்ளத்தில் இல்லாத ஒரு நாளை அமைத்துக் கொண்டால் அவனுடைய செயல்பாடுகள் என்பது சைத்தானுடைய செயல்பாடாக அமைந்துவிடும். யாருடைய உள்ளங்களில் மறுமை சிந்தனையோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த வாழ்வு என்பது நன்மைக்குரிய வாழ்வாக இருக்கும் என்பது எல்லா முஸ்லிம்களிடத்திலும் உள்ளத்திலே உள்ளதுதான். ஆனாலும் இந்த உலகத்தில் பார்க்கின்ற பல்வேறு கவர்ச்சிகரமான வாழ்க்கைகள், பல்வேறு விதமான ஆசைகள், பல்வேறு விதமான நம்மளை ஆச்சரியப்படுத்துகின்ற பார்வைகள் எல்லாம் ஒரு நேரத்தில் நம்மை இந்த மறுமை சிந்தனையை மறக்கடிக்க செய்கிறது. அந்த அளவிற்கு அதுவெல்லாம் பிரம்மாண்டமாக நமக்கு காட்டப்படுகிறது. எதை இந்த மனிதர்கள் பார்க்கவில்லையோ அது உண்மையிலேயே இதுவெல்லாம் கிடைத்தால் நமக்கு எப்படி இருக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்து விடுவான் இயல்பாகவே. திடீரென்று தங்கத்தை பற்றி அறிந்திருக்கிறோம், அதனுடைய வேல்யூ இந்த உலகத்தில் எவ்வாறாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு தங்கத்தை சேர்க்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு தங்கம் வாங்கணும்னா
நமக்கு எப்பொழுதும் சிரமப்படும் போது இன்னைக்கு 1,00,000 ரூபாய் தங்கம் என்பது நாளைக்கு 1,00,000 ரூபாயாக இருக்காது. ஏன் முன்பெல்லாம் 10,000 ரூபாய்க்கு 15,000 வாங்கினவங்க இன்னைக்கு ஒரு வீடு கட்டும் அளவிற்கான ஒரு தங்கம் ஆகிறது மாறி இருக்கிறது. அதோடைய வேல்யூ கூடி இருக்கிறது. அப்போ திடீரென்று ஒரு கிலோ தங்கம் 2 கிலோ தங்கம் நமக்கு கிடைக்குதுன்னா அதை பார்த்து நமக்கே ஆச்சரியப்பட்டு அழுது விடுவோம். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் நமக்கு கிடைச்சிருச்சா? ஒரு ஆச்சரியம் மிகுந்த ஒன்றாக இந்த உலகத்தில் எப்படிதான் மனிதனுக்கு தோன்றும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுக்கு ஒரு தங்க நீரோடை, ஒரு பெரிய நீரோ தங்க 1 கிலோ 2 கிலோ அல்ல, ஒரு நீரோடையே அவனுக்கு வழங்கினாலும் இன்னொன்னு கிடைக்காதான் தான் அவன் நினைப்பான். ஒரு ஆசை இருக்காரு. ஏன் ஒண்ணு கிடைச்சிருச்சுல்ல, லெப்ட்ல ஒண்ணு ஓடும்போது ரைட்ல ஒரு தங்கம் ஓடுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும். இது மனிதனுடைய இயல்பு. இதை கட்டுப்படுத்துவதுதான் மறுமை சிந்தனை. எல்லா ஆசை பாசங்களும் உங்களுக்கு வரும், நமக்கு அனைத்து மனிதர்களுக்கும் வரும். அது தப்பாக்கப்பட்ட ஒரு நாம அல்ல. அந்த நினைவுகள் எல்லாம் எது தடுக்கும் என்றால் மறுமை சிந்தனை தான் தடுக்கும். இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம்? பேசும்பொழுது அழகா இருக்கும். சில நேரங்களில் தங்கத்தை சேர்ப்பவர்கள், பல்வேறு சொத்துக்களை சேர்ப்பவர்களுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போய் இதெல்லாம் சேர்க்கிறீங்க, வச்சு என்ன செய்வேன்? இறக்கும் போது இதெல்லாம் கொண்டுட்டு போறியான்னு பல்வேறு வசனங்கள் பேசுவார்கள். இறக்கும் போது கொண்டுட்டு போக மாட்டேன், ஆனா வாழும் போது நான் வச்சிருக்கேன். எப்படி வாழ்ந்து இறந்தான் என்று பார்த்தீர்களா என்று மக்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்படுவார். உலகத்தின் செல்வத்திற்காக, உலகத்தில் கிடைக்கின்ற பெயருக்காக, உலகத்தில் கிடைக்கின்ற பதவிக்காக அவர்களுடைய அந்த செயல்பாடுகள்லாம் ரொம்ப ஆச்சரியம் இருந்ததாக. எப்படிலாம் ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. மனிதனை ஒரு மனிதன் சக மனிதன் கொள்வதற்கு தயங்க மாட்டான். எதுக்கு? ஆசைப்படுவதற்காக. ஒரு செயின் எவ்வளவு அவனுக்கு வேலை கொடுக்கும்? ஒரு கழுத்துல போட்டுட்டு செயின் இருக்குது, அதை பறிச்சுட்டு அவருக்கு செத்தாலும் பரவாயில்ல, இறந்து போனாலும் பரவாயில்ல, அடிப்பட்டு கிடந்தாலும் பரவாயில்ல, பறிச்சுட்டு போவான். ஏன்? அது அவனுக்கு வேணும். அதனுடைய வேல்யூ அவனுக்கு பெருசாக தெரிகிறது. மனிதனுடைய உயிர் என்பது தங்கத்தை விட லேசாகத்தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்? நாம வாழணும், நாம நல்ல சொகுசா வாழணும், அது அடுத்தவன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று தங்கத்துக்கு ஆசைப்படுகிறார். இன்னொரு யாரோ ஒரு இடத்தை குத்தகைக்கு எடுக்கிறார்கள். பல்வேறு விதமான தங்களுடைய தொழிலை பெருக்குவதற்கு இன்னொரு இடத்தை வாங்குவார்கள். பல ஆண்டு காலம் அனுபவிக்கும் போது இதை நான் தான் உருவாக்குறேன், ஒன்றை ஒப்படைச்சேன், திருப்பி என்கிட்ட கொடு என்று அதனுடைய உரிமையாளர் கேட்கும் பொழுது அதற்கு எதிராக பேசக்கூடிய மனிதனாக மாறி விடுகிறார். ஏன்? அதை அனுபவிச்சுட்டான். இவ்வளவு நாள் ஒரு ஏக்கரை பயிர் செஞ்சு அதை வளர்த்து கொண்டிருந்தவர்கள், உருவாக்கி கொண்டிருந்தவர்கள் கொஞ்சம் காசு சேர்ந்து அதையெல்லாம் சேர்த்து நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுதான். கொடுக்கல. இடத்தை பார்த்துக் கொள்வதற்காக முடியாதவர்கள் பணம் வாங்கி கொண்டு இடத்தை கொடுக்கிறார்கள். அந்த இடத்தை வாங்கின பிறகு ஒரு 10 வருஷம், வெறும் 10 வருஷம் அனுபவித்திருப்பார். அதனுடைய சுகம் அவருக்கு திருப்பி தர. இது ஏன் இடம்? நான் உன் பணத்தை திருப்பி தரேன், நீ பணத்துக்கு ஈடாகுமா இது? நான் எப்படி உருவாக்கி இருக்கிறேன் என்று பார், நீ எனக்கு இப்படியா கொடுத்த? இந்த நியாயம் எல்லாம் மனிதன் அனுபவித்த பிறகு அதை கொடுப்பதற்கு எண்ணமே வராது. பதவி ஆசைகள் வருகிறது. இன்னைக்கு திடீர்னு சிஎம்மா இருக்கிறார், ஒரு பதவியில உட்கார்ந்துருக்கிறார். அவருக்கு என்ன மாதிரி ஆசை? ஒரு ஸ்டேட் ஆடுறது, அதை விட ஒரு நாட்டை ஆளுவது என்பது எப்படி பெருசு. ஒரு ஸ்டேட் என்பது ஒரு நாட்டினுடைய ஒரு சின்ன ஒரு இடமாக பார்க்கிறார். அதுவே பெரிய பதவியாக நாம் பார்க்கிறோம். எம்எல்ஏ எம்பிக்கு போறதே சிரமம் பார்க்கிறோம். ஆனால் முதலமைச்சராக உட்கார்ந்திருப்பவர்கள் அதை விட மேலாக பிரதமராக உட்கார வேண்டும். என்ன செய்யலாம்? ஒரு 100-200 பேரை கொலை பண்ணா நமக்கு அது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது.
கொலை செய்வதற்கு தயார். எந்த மோட்டிவேஷன்ல வேண்டாலும் யாரை வேண்டாலும் கொலை செய்வதற்கு தயார் என்று மக்கள் நினைக்கிறான். அதெல்லாம் எனக்கு தேவை, எனக்கு உயர் பதவி, அந்த கிரேடு எனக்கு நிலைத்திருக்க வேண்டும். இதை விட சிறந்த ஒரு இடத்துக்கு நான் போக வேண்டும். யாருடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, எந்த கர்ப்பிணியுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, எந்த முதியவருடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, அவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்லை, நாம் நல்ல ஒரு உயர் பதவிக்கு போனோம். செய்கிறார்கள். தன் இனத்தவரையே கொண்டு அதை ஒரு கலவரமாக்கி பெரும் ஒரு கலவரத்தை உண்டாக்கி 11 மக்களை கொள்கிறார்கள். சாட்சிகள் இருக்கிறது, தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் எதற்கு அவர் செய்கிறாரோ அந்த இடத்துக்கு போய் உட்கார்றார். இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்போ அல்லாஹ் திருமலை பேசுகிறான், இந்த உலகத்தில் நீங்கள் எதை நோக்கி வேண்டாலும் விரைந்து ஓடுங்கள், அது உங்களுக்கு அடைந்தே தீரும் என்ற வார்த்தையும் அல்லாஹ் சொல்லுவார். நீங்க ஆசைப்படுங்க, தங்கத்தை பறித்துதான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயா? தாராளமா விரும்பும். யார வேண்டாலும் பிடிச்சியலு, தங்கத்தை பிடிச்சியலு, வீட்டுல யாரும் இல்லையா போய் கொள்ளையடி, உனக்கு உனக்கு கிடைக்கும். உயர் பதவி கிடைக்க வேண்டுமா? பல பேர்களை கொன்று உயர் பதவி, அதையும் உனக்கு தருகிறேன். 100 பேர் 200 பேரை கொலை செய்தவனுடைய பார்வை நாம பார்க்கிறோம். ஒருத்தர் இப்படி ஒரு ஆளு கொலை பண்ணிட்டு இருக்கிறார், நம்ம என்ன நினைப்போம்? என்ன அநியாயம் செய்தவன் எப்படியான ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறான் என்று பாரு, எவ்வளவு அநியாயம், இப்படிப்பட்டவனுக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்குது என்று நமக்கு அந்த யோசனை வரும். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை தருகிறேன் என்று சொல்வார், உங்களுக்கு தரேன். ஆனால் இறுதியாக நரக நெருப்பை தவிர வேறு எந்த ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஆசைப்படுங்க, விரும்புங்கள், எதை நோக்கி வேண்டாலும் ஓடுங்கள், அது இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆசைப்படல, நீ ஆசைப்படுறத நிறைவேற்றத்தான் படைத்திருக்கிறேன். ஆனால் சில கட்டளைகள், கட்டுப்பாடுகள் இருக்கிறது. மூமின்கள் என்றால் அவர்கள் இந்த உலகத்தை சிறைச்சாலையாக வைத்திருப்பார்கள். முஸ்லிம்கள் என்றால் இந்த உலகத்தை அவர்கள் சிறைச்சாலை போன்று அமைத்திருப்பார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள், காபீர்கள் எப்படி பார்ப்பார்கள்? இந்த உலகத்தை சொர்க்கமாக பார்ப்பார்கள். மறுமை சிந்தனை உடையவர்கள் இதை சிறைச்சாலையாக பார்ப்பார்கள். மறுமை சிந்தனை இல்லாதவர்கள் இதை சொர்க்க சோலையாக பார்ப்பார்கள். அதனால்தான் இந்த உலகத்திலே அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறோம். இதுதான் எனக்கு சொர்க்கமாக தெரிகிறது. தங்கத்தை பறிப்பதுதான் சொர்க்கமாக தெரியாது, பறிச்சுட்டு போகும். சாகும் வரை நிம்மதியாக சொர்க்கத்தை அனுமதிச்சுட்டான். அவனுக்கு அங்க என்ன? நரகத்தை பரிசாக தருகிறான். இந்த உலகத்தில் பணம் பெரிதாக இருப்பதுதான், இன்னும் யாருக்கும் தரப்படாத ஒரு பொருளாதாரத்தை நாம் வைத்திருப்பதுதான், என்னுடைய பெயர்களும் செல்வங்கள் என்று போற்றப்படுவதுதான் எனக்கு சொர்க்கம் என்று ஒருவன் நினைக்கிறான். அப்படியா? அந்த சொர்க்கத்தை இந்த உலகத்தில் அனுபவி, வச்சுக்கோ, தாராளமாக உன்னுடைய பெயர் பெரும் செல்வந்தர் என்று இந்த உலகத்தில் போற்றப்படும் அளவிற்கான எல்லா பெயரையும் அல்லாஹ் தருகிறார். உயர் பதவி அடைந்த இவர்தான் பிரதமர், இவர்தான் முதலமைச்சர், இவர்தான் பெரும் எம்எல்ஏ. 16 ஆண்டுகள் இறக்கும் வரை இவர்தான் எம்எல்ஏ. எங்கள் தொகுதியில் இவர் இறக்கும் வரை இவர்தான் எம்எல்ஏ. இப்படியான பெயர் ஆசைப்படுகிறார். ஆசைப்படுறியா? வச்சுக்கோ, இதுதான் உன்னுடைய சொர்க்கம் என்று உனக்கு தெரிந்தால் இதை அனுபவித்துக் கொள். இந்த சொர்க்கத்தை இங்கே அனுபவிச்சு. ஆனால் அங்கே என்பது நரக நெருப்பை தவிர எந்த ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காது என்று இறைவன் தெளிவாக சொல்லிவிட்டு, யார் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலே சிறந்த நற்கூலி இருப்பதாக திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இப்போ இந்த குர்ஆனை நாம் பின்பற்றுகிறோம், குர்ஆனை எடுத்து படிக்கிறோம். குர்ஆன் படித்தல் இருந்து என்ன மாதிரியான நன்மைகள் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தால், குர்ஆன் படிக்கிற நன்மை கூட நம்ம அடைகிறது ரொம்ப சிரமமா இருக்கு. குர்ஆனை தினந்தோறும் எடுத்து பிரிச்சு ஒரு 5 வசனம் 10 வசனம் படித்து எடுக்கக்கூடிய நன்மைகள் கூட இன்றைக்கு அன்றாட முஸ்லிம்களுக்கு இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது பாருங்க.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அபூ ஹுரைரா அவர்கள் நிற்கிறாங்க. செய்தி எப்படி சொல்றாங்க? இன்னைக்கு நான் சொல்கின்ற செய்தியை யார் அவருடைய கீழே ஒரு துண்டை போட்டு நான் சொல்லுகின்ற வார்த்தை அப்படியே எடுத்து மார்போடு அழைத்து கொள்கிறார்களோ அவருக்கு நான் சொல்கின்ற அனைத்தும் நினைவில் இருக்கும். அவர் மறக்கவே மாட்டாங்க. சுத்தி யார் இடத்துலயுமே துண்டே இல்லை. இவருக்கு தான் இருக்குது. கீழே போடுறாங்க, செய்தியை கேட்கிறாங்க, எடுத்து அமைச்சுக்கிறாங்க. அபூ ஹுரைராவை நான் உனக்காகத்தான் சொன்னேன். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தியை எந்த அளவிற்கு அவர்கள் நுணுக்கமாக இருக்கிறார்கள் என்று பாருங்கள். அதுதான் முக்கியம். அதனால்தான் பல திண்ணை தோழர்கள் வாழ்ந்தார்கள். நெருக்கமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய அந்த நாட்கள் என்பது சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது, நல்ல சாப்பாடு இல்லை, நிம்மதியான உறவுகளை பல நேரங்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல பேருக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஏதாவது குர்ஆனுடைய வசனத்தை ஒரு புரிந்து கொள்ளும் அளவிற்கான வசனத்தை ஓதுவாங்க. காரணம் என்ன? அதை புரிஞ்சுக்கிட்டு இவர் பசிக்குது போல சாப்பாடு கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு பல்வேறு நேரங்கள் ஓதுவாங்க. இதெல்லாம் ஏன் இவர்களுக்கு தேவை? இவர்கள் நினைத்திருந்தால் இவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து முடியும். அன்றைக்கு இருக்கக்கூடிய பசி, அன்னைக்கு இருக்கக்கூடிய ஏழ்மை, இது இந்த உலகத்தில் பரவாயில்லை, இதெல்லாம் சகிச்சுட்டு போயிடலாம். இந்த உலகத்தில் வாழ்வது என்பது பசியும் தாகமும் எடுத்து வாழ்வது என்பது மறுமையில் சிறந்த கூலியை பெற்றுதல் உருவாங்க சகாபாக்கள். அதனால்தான் மிக எளிமையாக அவருடைய வாழ்க்கை என்பது ரலியல்லாஹு அன்ஹு என்ற வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் பிரதிபலிக்கல. நாம அபூபக்கர் பேர் வைக்கிறோம், உமர்னு பேர் வைக்கிறோம், அபூ ஹுரைரா என்று பேர் வைக்கிறோம். இந்த பேர்லாம் இந்த பேருக்கு பின்னால் நான் சமீபத்தில் இப்படி நான் வாழல, நம்மோடு வாழக்கூடிய எத்தனையோ பாத்திமாக்கள் இருக்கிறார்கள், அபூ ஹுரைரா இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் ரலியல்லாஹு போக மாட்டோம். காரணம் என்ன? அபூ ஹுரைரா அவர்கள் சிறந்த வாழ்க்கை வாழ அந்த பேர், அதனால ரலியல்லாஹு போறார். ரலியல்லாஹு என்பது இறைவனால் அது எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு சொல்லப்படவில்லை என்றாலும் இறைவன் அங்கீகரிக்கக்கூடிய நன்மைகளை நாம் இந்த உலகத்தில் இறைவனுக்காக செய்ய வேண்டும். நாம் செய்கின்ற செயல்பாடுகளை இறைவன் பொருந்தி கொள்ள வேண்டும். அந்த பொருத்தத்தை சஹாபாக்கள் அடைந்தார். ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வும் அவர்களை புரிந்து கொண்டான், அல்லாஹ்வை அவர்களும் புரிந்து கொண்டார். வாழ்க்கைன்னா இறைவனுக்காக, வாழ்க்கை என்றால் அல்லாஹ்வுடைய தூதருக்காக இப்படி வாழ்ந்தார்கள். அதனால அந்த பேர் இருந்தது. லேசாவெல்லாம் அது கிடைக்கக்கூடாது. ஒரு எம்எல்ஏக்காக போறாங்க, எவ்வளவு நாள் வச்சிருப்பான். சிறு வயது 20-22 வயசுல முட்டி போது ஒரு கட்சியில உள்ள இருந்து திடீர் என்று பார்த்தால் ஒரு 40 வயசு வரும்போது மாவட்ட செயலாளர், இதுக்கு நான் வரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் தெரியுமா அப்படின்ட்டு மணிக்கணக்கா தன் கொண்டு பேசுவார். இந்த இடம் என்பது எனக்கு லேசாகலாம் கிடைக்கவில்லை, இந்த இடத்துக்கு வருவதற்கு நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டிருக்கிறேன் என்று பேசும் போது உண்மையை சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டான். எத்தனை பேர் மண்டையை வளர்க்கணும் தெரியுமா, எவ்வளவு பேர் வேட்டையை வளர்க்கணும் தெரியுமா, இதுதான் உண்மையாக இருக்கும். பல நேரங்களில் அவன் செய்த காரியங்கள் அந்த இடத்துக்கு வருவதற்கு பல தவறான காரியங்கள் செய்திருப்பான், மோசமான காரியங்கள் செய்திருப்பான். அதை அந்த மேடையில் அவனால் சொல்ல முடியாது. சிரமப்பட்டேன், கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் வாழ வேண்டும் என்றால், ஒரு பெரும் அந்தஸ்துக்குரிய ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்றால், இந்த உலகம் வந்து ரொம்ப சிரமம். கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு நாளையும் நகர்த்த வேண்டும். திடீரென்று தாய் இறப்பார்கள், பிள்ளை இறக்கும், கட்டடங்கள் எல்லாம் இடிந்துகளும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். நாம் சேர்த்து வைக்கின்ற நல்ல செழிப்போடு விதைகள் போட்டு பயிர்கள் எல்லாம் சூறாவளி காற்றிலே அனைத்தும் அடித்து நாசமாகி ஒவ்வொரு விவசாயி எடுத்து எல்லாம் அழிஞ்சு போச்சு, அழுகி போச்சுன்னு சொல்லுவாங்க. அனைத்தும் நாசமாகி போயிடுச்சு, கவர்மெண்ட் ஏதாவது உதவி செய்யுது இப்படி கேட்கிறாங்கல்ல. இந்த நேரத்தில் அவன் செய்தாலும் உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஒரு முஸ்லீம் என்னவாக இருக்க வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும். அது மறுமையில பெரும் கூலியை பெற்றது.
வெறுமனே இந்த உலகம் என்பது லேசாக கடுப்பதாக இந்த உலகத்தை அல்லாஹ் தரவில்லை. ரொம்ப சிரமத்தோடு தான் இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்திக்க வருகிறார்கள். சந்திக்க வரும்பொழுது சுத்தி பார்க்கறாங்க. ஒரு நல்ல ஒரு நல்ல பொருளே இல்லை. இப்ப நம்ம ரூம் இருக்குல்ல, நம்ம ரூம்ல பொதுவாகவே என்ன செய்வோம்னா தேவையில்லாத வச்சிருக்கோம். ஏன் பார்த்தோம்னா அப்பா ரொம்ப அழகா இருக்குது, இப்படி பார்த்து வியந்து போறக்கூடிய பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கோம். எந்த எந்த ஒரு தேவையும் இல்லாமல் இருக்கும். கெடிகாரமாவது மணிக்காக வருவோம். கெடிகாரத்தை சுத்தி பல்வேறு விஷயம் வச்சிருக்கும். கெடிகாரம் ஒரு சின்னதா இருக்கும், கெடிகாரத்துக்கு மேல நிறைய டிசைன் போட்டு ஒண்ணு இதெல்லாம் வைக்கும். உள்ள ரூமுக்கு வந்தோம்னா ஒருத்தர் பெட்டை மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த ரூமையே பார்த்து வியப்புது, ஆச்சரியப்படுது, அழகா இருக்குது, இதெல்லாம் யோசிக்கிறோம். அப்படிலாம் செய்யறாங்க. பல நேரங்களில் அந்த ரூம்ல பாதிக்கும் மேற்பட்ட பொருட்கள் அவசியம் இல்லாத தேவையில்லாத பொருட்களாக கிட்டத்தட்ட 10,000 அளவுல இருக்கும். ஒண்ணுமே இல்லை, அப்படியே இருக்கும். அதை எடுத்து எதற்கு முதல் எதற்கு பயன்படுத்தும் கூட நமக்கு தெரியாது. அப்படியான பொருட்கள் எல்லாம் ரூம்ல இருக்கும். ஆனால் அல்லாஹ் தூதரவர்களுடைய வீடே ரூம் சைஸ். உள்ள வராங்க, பார்க்கிறாங்க, சுத்தி பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நாங்கள் பாரசீக மன்னரை பார்க்கிறோம், ரோமபுரி மன்னர்களை பார்த்திருக்கிறோம். அவர்கள் தான் எப்படியான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறார்கள். அவங்க என்ன மன்னர், ஒட்டுமொத்த மக்கா நகரத்தையும் அனைத்து முஸ்லிம்களையும் அவர்கள் கீழாக அவர்கள் சொன்னால் எதை வேண்டுமானாலும் செய்வோம். அப்படியான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சொன்னார்கள் என்றால் சகாபாக்கள் சொல்கிறார்கள், அவருக்கு ஒரு உத்தரவிடுங்கள், கடலை நோக்கி வேண்டுமா போக வேண்டுமா, நாங்கள் இந்த குதிரையை கடலுக்கு உள்ளே விடுவோம், நீங்கள் உத்தரவு மட்டும். அப்படியான மக்களோடு இருக்கிறார்கள். அதனால்தான் உமர் கேட்டார்கள், ஏன் இப்படியான ஒரு வாழ்க்கை? ரோமபுரி பாரசீக மன்னர்கள் எல்லாம் பார்க்கிறோம், எவ்வளவு பிரம்மாண்டமான உட்காரக்கூடிய சேர் எவ்வளவு அழகா இருக்கு, அவன் போட்டுக்க ஆடை எவ்வளவு அழகாக இருக்கிறது, அவன் அப்படி நடந்து வரானா உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வரக்கூடிய இடவரை இவ்வளவு அழகா இருக்கிறது. நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? நீங்க சொன்னால் அனைத்தும் தருவதற்கு தயாராக இருக்கும். நீங்கள் ஒரு விருப்பை கூட கேட்க மாட்டேங்க. ஏன் இதெல்லாம் கேட்டார்கள் என்றால், படுத்து எந்திரிக்கிறாங்க. அவங்க படுக்கையிலிருந்து எந்திரிச்சு பார்த்தா பின்பெல்லாம் முதுகுகள் எல்லாம் சிவப்பு நிறமாக அதனுடைய அச்சிலை பார்க்கிறார்கள். எவ்வளவு ஒரு மன்னருடைய படுக்கை அறை எப்படி இருக்கு, படுக்கை எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளவு மோசமான வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வாழ்ந்தார்கள். சஹாபாக்கள் இப்படியான கேள்வி கேட்கும் பொழுது, உமரே நீங்கள் மறுமையை மறந்தது போல தெரிகிறது என்று கேட்டார்கள். ரோமபுரி மன்னரும் பாரசீக மன்னரும் இந்த உலகத்துக்காக இந்த உலகம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, உலகம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, உனக்கும் எனக்கும் மறுமைதானே வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த உலகத்துல நாம் படுத்திருக்க இடம் சிரமமாக இருக்கலாம், எனக்கு சோறு கிடைக்காம இருக்கலாம், பத்னியோட இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் இது எல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த ஆடம்பரங்கள் தேவையில்லை, நல்ல வசதிகள் தேவையில்லை. சாதாரணமாக எதை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறானோ அதை கொண்டு வாழ்ந்து முடிப்பதுதான் நமக்கு சிறந்தது. மறுமையில எனக்கு அனுப்பி இருக்கிறது. ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய செல்வங்களுடைய மனைவி, மன்னர் என்பதை தாண்டி செல்வம், செல்வத்தினுடைய ஒரு அதிபதியுடைய மனைவி என்றால் அவர்களுடைய வாகனங்கள் எப்படி இருக்கும், வாகனத்தினுடைய வித்தியாசமே சொல்லுவாங்க. மற்றவங்களை விட நம்மளுடைய வாகனம் சிறப்பாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. ஏன் அப்ப உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் நினைப்பாங்க. யாரு? மற்ற சாதாரண பெண்கள் வரக்கூடிய வாகனமும் ஒரு ராணியுடைய வாகனமும் எப்படி இருக்கு, வித்தியாசப்படுறது. அதனுடைய அலங்காரங்கள், அதனுடைய தோரணைகள், அதற்கு வரக்கூடிய பாதைகள் இதெல்லாம் வித்தியாசப்பட்டிருக்குன்னு ஆசைப்படுறாங்க. அப்படிதான் வருவார்கள். வரும்பொழுது ராணி வராங்கன்னு ஒரு தினம் முன்னாடியே சொல்லிடுவாங்க, ராணியுடைய படை வருது, ராணி வராங்க. ஏன் இப்ப வரக்கூடிய பெரும் பெரும் தொழிலதிபர்களுடைய காரணம் எல்லாம் இப்படிதான் வருகிறது. இப்படி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் இருந்திருக்க முடியும்.
பிரபுடைய மனைவி ஒரு பெரும் ராஜா. ஒட்டுமொத்த யாரை வேண்டாலும் அழிப்பதற்கு அவனால் முடியும். அது கொல்ல வேண்டும் என்றால் கொல்ல முடியும், உயிரோடு விட வேண்டும் என்றால் உயிரோடு விட முடியும். பல சிறு குழந்தைகளை கொண்டார். தனக்கு எதிராக வருவார்கள் என்று ஒரு ஜோசியக்காரன் சொன்னாண்டு பல பேரை கொள்வதற்கு தயாராக இருந்தார், கொன்றான். அதை தாண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார். அப்போ ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய சொகுசான வாழ்க்கையில் இருக்கலாம், அதை விட்டு விட்டு வருவதற்கு உள்ளம் என்பதற்கு அல்லாஹ் எவ்வளவு ஒரு உறுதியோடு வைத்திருக்கிறான் என்று. இது இந்த பங்களா இருக்குது, நல்ல ஆடம்பரமான வாகனங்கள் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு வருவதற்கு ஒரு பெரும் துணிச்சல் ஒரு உள்ளத்துல வரும். அந்த துணிச்சல் நமக்கு இருக்கிறதா என்று யோசிப்பாரு. நமக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை, நான் வைத்திருக்கக்கூடிய என்னுடைய கணவர் நேர் எதிரான பாதையில் இருக்கிறார், என்னுடைய மனைவி நேர் எதிரான பாதையில் இருக்கிறார், அவரிடத்தில் எல்லா செல்வங்களும் இருக்கிறது, நான் விலகினால் நான் நடுத்தெருவில் தான் இருக்க வேண்டும். இப்படி ஒரு சூழ்நிலை யோசித்து பாருங்க. வாயை திறப்பார்களா? வாயை திறக்க முடியுமா? அப்படியான உள்ளத்தை நாம் வைத்திருக்கிறோம் என்றால் அதை யோசித்து பார்த்தாலே பயமாக இருக்கும். எப்படி அது அப்படி விட்டுட்டு வர முடியும்? நடிச்சுட்டாவும் இருக்கும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாவும் இருக்கும், நினைக்கும். ஏன் இந்த வாழ்க்கையை விட்டுட்டு எப்படி வர முடியும்? இவ்வளவு நாள் நல்ல ஒரு இருக்கையில இருந்து விட்டு, இவ்வளவு நாள் நல்ல ஒரு வாகனத்தில் இருந்து விட்டு அதிலிருந்து விலகி வருவது என்பது இறைவன் கொடுத்த அந்த உள்ளத்தினுடைய உறுதிப்பாடு. இது லேசு. இங்க கிடைக்கக்கூடிய இதெல்லாம் நான் இறந்து விட்டால் முடிஞ்சிருச்சு, நான் அன்றைக்கு கை கால் இழந்து விட்டால் முடிஞ்சிருச்சு, உயிரெல்லாம் இருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிடுவாரு. ஆக்சிடென்ட் ஆனா என்ன நல்ல நல்ல கட்டப்படுத்திருப்பாரு, அவ்வளவுதான். எல்லாத்தையும் பாக்கலாம் படுத்துக்கிட்டு, நல்ல புதுசா வந்திருக்கோம் அப்படின்னு படுத்துக்கிட்டே பேசுவார். இப்படி பெரும் செல்வந்தராக இருந்தாலும் கை கால் இழந்து விட்டால் படுத்தே கிடப்பார். பார்க்கலாமே தவிர எதையும் அனுபவிக்க முடியாது. இது இந்த உலகத்திலேயே பார்க்கலாம். ஆனால் நாளை வறுமையில் ஆயிஷா அலைஹிஸ்ஸலாம் அவர் கேட்டார்கள், இந்த ஆடம்பரங்கள், இப்படியான வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் எனக்கு இருக்குது, இங்க வேணாம் இறைவா, நீ எனக்கு மறுமையில பெரும் மாளிகை எனக்கு கொடு. கையேந்து இறைவனிடத்தை கேட்டார்கள். இங்கே கிடைக்கின்ற இந்த ஆடம்பரங்கள் எனக்கு இருக்கு, இங்கேயே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனுபவிக்காத ஆட்களை இறைவா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இந்த உலகத்துல தான் எனக்கு கிடைக்கல, இந்த உலகத்துல பில்டிங் கிடைக்கல, இந்த உலகத்துல தங்கம் கிடைக்கல, இந்த உலகத்துல நல்ல பொறுப்பு கிடைக்கல, இப்படி யோசிக்கும். அங்கேயாவது எனக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து கொடு, நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை கொடுங்க, இல்லாதவர்களால் கேட்க முடியும். இருப்பவர்களால் இது எனக்கு வேண்டாம் என்று உதாசீனப்படுத்தி விட்டு தூக்கி எறிந்து விட்டு அதிலிருந்து விலகி வருவது என்பது மிக அது சாதாரணமாக பண்ண முடியாது. நீ யோசிச்சு பாருங்க. நாம் வீட்டை விட்டு வெளியே வருகிறோம், சகாபாக்கள் இருந்தார்கள். சகாபாக்கள் இவ்வளவையும் பிறந்து எனக்கு இந்த கோலமை தான் முக்கியம், எப்படி வர முடிஞ்சது? எல்லாம் வறுமைக்காக. வறுமையுடைய சிந்தனை தான் ஒரு முஸ்லிமை எதை வேண்டாலும் விலகுவதற்கு தயாராக இருப்பார், எதை விட்டு வேண்டாலும் விலகுவதற்கு தயாராக இருப்பார். எல்லாத்தையும் விட்டுட்டு மக்காவில் அவ்வளவு நெருக்கமாக ஒவ்வொரு பெரும் பதவிகளும் இருந்த சகாபாக்கள் இருந்தார்கள், செல்வந்தர்கள் இருந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்களால் 2 சில ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு இறைச்சி துண்டு வருகிறது, ஒரு இறைச்சி துண்டு, ஒரு ரொட்டி துண்டு, 2 ஐட்டம் தான் வருது, சாப்பிடுறதுக்கு வருது. அதை பார்த்துட்டு கேட்டாங்க. அதை பார்த்தோன்னே அவர்களுடைய தோழர்களுடைய வருது, என்னுடைய தோழர்கள் இப்படியான ஒரு உணவு சாப்பிட்டு நான் பார்த்ததில்லை. ஒரு இறைச்சி துண்டு, ஒரு சின்ன பொரிச்ச துண்டையும் ஒரு ரொட்டி துண்டையும் பார்த்து விட்டு நான் ஒரு நல்ல வாழ்க்கையில் இருக்கிறனோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். இன்னைக்கு சின்ன ஒரு நடுத்தரமான வேலையில் கூட நல்ல ஒரு இறைச்சி சாப்பிடுகிறார்கள், ரொட்டியை சாப்பிடுகிறார்கள். இறைவனுடைய அருளால் 3 வேளை உணவோடு நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு காலத்திலே ஒரு ரொட்டி துண்டு, ஒரு பொரிச்ச துண்டு கிடைச்சதுக்கு என்னுடைய தோழர்கள் எல்லாம் சாப்பிடல,
இதெல்லாம் பார்க்கவே இல்லை என்று வருத்தப்படுகிறார்கள் என்றால் அப்படியான சூழ்நிலையில் தான் வாழ்ந்தார்கள். அவர்களும் அப்படிதான் வாழ்ந்தார்கள். இதெல்லாம் அவங்க பார்க்கல, இதெல்லாம் சாப்பிடல. ஏன் சாப்பிடல? பொறிச்சு கொடுக்க ஆள் இல்லையோ, ரொட்டி கட்டி கொடுக்க ஆள் இல்லையோ என்றால் அப்படி இல்லை. கொடுக்க ஆள் இல்லாம இருப்பாங்க, அப்படிதான் நினைப்போம். ஏன்னா நீ சாப்பிடல, அங்க எடுத்து வைக்க ஆள் இல்லை, அதனால சாப்பிடலாமா இருக்கும். எடுத்து கொடுக்கலன்னே சாப்பிடாம இருப்பாங்க. ஆனால் சகாபாக்கள் எல்லாம் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தது, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கைகள் இருந்தது. அங்கே அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்காமல் இருந்திருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும். ஏன் இதெல்லாம் விட்டுட்டு மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி ஓடுவது? உயிர் இருந்தால் போதும் என்று நினைத்தார்கள். சகாபாக்கள் எதை எண்ணினார்கள் என்றால் உயிர் இருந்தால் போதும், இந்த உலகத்தில் உயிர் போகும் வரை இந்த கொள்கையிலே உறுதியோடு இருந்தால் போதும். இதை மட்டும்தான் அவர்கள் இந்த உலகத்தில் எண்ணினார்கள். ஏன்னா இதுதான் வெற்றி, இதுதான் நாளை மறுமையில் வெற்றி அளிக்கும் என்று நம்பினார்கள். 70 சகாபாக்கள் குரானை மன்னனம் செய்த சகாபாக்களை சில பேர்கள் நயவஞ்சகமாக அழைத்து செல்கிறார்கள். அழைச்சிட்டு போய் நாங்களும் குரானை கத்துக்கணும், அல்லாஹ் கத்துக்கிறேன், எங்களோடு சில நபர்களை அழைச்சிட்டு போறோம் அப்படின்னு 70 பேரை அனுப்பி விடுறாங்க. 70 பேரையும் ஒரு இடத்திலே அழைத்து சென்று நயவஞ்சகமாக கொலை செய்கிறார்கள். பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது பின்னாடி ஒருத்தனை உருவுல குத்துறான். இவ்வளவு பெரிய ஈட்டியை நுழைக்கிறார்கள், அது பின்னில் இருந்து முன்னாடி நிற்கிறது. ஈட்டியுடைய முனை முன்னாடி நிற்குது, கூறாக நிற்கிறது. இப்ப நாம என்ன செய்வோம்? பின்னாடி உள்ள ஆளு குறைஞ்சபட்ச திட்டவாகவும் செய்வோம், இயேசுவாகவும் செய்வோம். அந்த நேரத்தில் உள்ள வழிகள் சிரமங்கள் அவர் குத்துவார், இயேசுவார். என்னடா பண்ண நானும் ஏன் குத்துறாங்க கேட்டுவாங்க. ஆனால் இந்த நேரத்திலே சகாபாக்கள் குத்தப்பட்ட அந்த சகாபி பேசுகிறார், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டு நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று சொன்னார். நான் வெற்றி அடைந்து விட்டேன். ஏன்? குரானை அழித்தால் இவன் இந்த மார்க்கத்தை அழித்து விடலாம் என்று எண்ணுகிறான். அதனால்தானே என்ன குத்தினேன், நான் வெற்றி அடைந்து விட்டேன். இந்த வார்த்தை வர வேண்டும் என்றால் மரண சிந்தனையே இருக்கிறார்கள். லேசாவெல்லாம் இந்த வார்த்தை வராது, லேசாவெல்லாம் இது பிரதிபலிக்காது. அது உள்ளத்திலேயே அன்றாட வாழ்க்கையிலே அவர்கள் கலந்திருந்தால் மாத்திரம்தான் பிரதிபலிக்கும். ஈட்டி முனை பின்னிலிருந்து முன்னேறி நிற்கிறது, அதை பார்த்து வெற்றி என்று சொன்னார்கள் என்றால் நாம எந்த அளவிற்கு குரானோடு தொடர்பு வைத்திருக்கிறோம் என்று பாருங்கள். இன்றைக்கு குரானுடைய தொடர்பு என்பது குரானை மரணம் செய்வதற்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள், உயிரை விட்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கும் குரானுக்குமான தொடர்பு என்பது ரமலான் மாதத்தில் இருக்கிறது. ரமலான் அல்லாத நாட்கள் என்பது இப்பயாவது வெள்ளிக்கிழமையில இருக்கு, திடீரென்று வெள்ளிக்கிழமையில குரான் வருவாங்க. இதெல்லாம் ஆரம்பத்திலே பழக்கத்தில் இருந்து ஒன்று. ஆனால் குரானுடைய தொடர்பு என்பது தினந்தோறும் எப்படி பஜருடைய தொழுகை தொழுகிறோமோ, முகருடைய தொழுகை தொழுகிறோமோ, அது மாதிரி குரானுடைய தொடர்பு குறைந்தது ஓய்வு நேரங்களில் ஒரு 5 வசனங்கள், ஒரு 10 வசனங்களை நாம் ஓடிவிட்டு அதனுடைய அர்த்தங்களை படித்துக் கொண்டே இருந்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளாவே சிறந்ததாக மாற்றுகிறோம். ஏன்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு படிக்கும், பல்வேறு நபிமார்களுடைய தியாகங்களை படித்துக் கொண்டே ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கும்ல. புத்தகத்தை பிள்ளைகள் படிப்பார்கள். படிக்கும் பொழுது பரீட்சைக்கு போறதுக்கு மட்டும் திரும்ப எடுத்து படிப்பான். பரீட்சை முடிஞ்சுட்டு சில ரொம்ப நல்லா படிக்கிறோம் என்னன்னு சரியா எழுதிருக்கோமானா செக் பண்ணுவான். நாம கொடுத்திருக்க கொஸ்டின் கரெக்டா எழுதிட்டோமா, 100க்கு 90 மார்க் வந்திருக்குது அப்படின்னு கவலைப்படாம இப்படி படித்துக் கொண்டே இருந்தால் ஒன்றை நாம் வாசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய அறிவு என்பது அத்தோடையே தொடர்போடு இருக்கும், ரொம்ப நெருக்கமாக போயிட்டு இருக்கும். சாதாரணமாகவே பிற இடத்துல பேசும் பொழுது இது அவர் பிற இடத்துல நீங்கள் ஒரு தவறை காணும் பொழுது இது அல்லாஹ் தடுத்திருக்கிறான். இந்த வசனத்துல நேற்று படிச்சேன், இதை நான் பலமுறை படித்திருக்கிறேன், இது எப்படி இருக்கும்? படித்தால் மாத்திரம்தான் இது லேசாக நம்மளுடைய வாழ்வு. படிக்கல, அதோட தொடர்பு இல்லைன்னு ரொம்ப இலகுவாக பேச முடியாது. பேசுவதற்கு தயக்கம் ஒரு சின்ன ஆயத்தை கூட பிற இடத்துல சொல்வதற்கு தயக்கம் வருவது காரணம்
அத்தோடு நெருக்கமான தொடர்பு என்பது நம்மளிடத்துல இல்லை. அதுதான் குரானை தெளிவாக நம்மளிடத்துல பேசுவதற்கு தயக்கம் வருவதற்கு காரணம். நீங்க சாதாரணமா நாம இன்னொருத்தர்கிட்ட வீட்டுல நடந்ததுதான் பேசுவோம்ல, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு, காலையில என்னென்ன சமைச்சேன், எப்படி ஒரு ஆணத்தை எப்படி காய்ச்சினேன், ஒரு தொழிலை எப்படி செஞ்சேன், இதெல்லாம் இலகுவா பேசுறோம். ஏன் இலகுவா பேசுறோம்? இத்தோடு நாம் தொடர்போடு இருக்கிறோம். டெய்லி சமைக்கிறோம், டெய்லி தொழில் செய்கிறோம். இந்த தொடர்பு என்பது உலகத்திற்காக செய்யும். சாப்பாடு சாப்பிடுவது என்பது இந்த உலகத்தில் வாழ்வதற்காக செய்கிறோம். தொழில் என்பது இந்த உலகத்தில் வாழ்வதற்காக செய்கிறோம். குரானையும் ஹதீஸையும் தெரிந்து கொள்வது என்பது இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை சிறந்ததாக அமைந்திருந்தால் மறுமை என்பது ரொம்ப இலகுவாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நேரங்களில் இந்த மறுமை சிந்தனையை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். எந்த அளவுக்கு ரோட்டில் நடந்து போகும்போது கூட ஒரு செத்த ஒரு காது சுருங்கப்பட்ட ஒரு ஆடு இறந்து கிடக்கும், இறந்து போன ஒரு ஆடு கிடக்கும். இந்த ஆட்டை நீங்க உங்கள யாரும் வாங்கிக்கிறா, ஒரு நாணயத்துக்கு யாராவது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு இறந்து போன காது சுருங்கப்பட்ட ஒரு ஆடு கிடக்கும், வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கும்போது எல்லாம் கொடுக்குறது என்ன இறந்து போயிடுச்சு போல, உயிரோடு இருந்தால் கூட அவ்வளவு வேல்யூ கிடையாதுங்க, காது சுருங்கிய ஒரு மாதிரியா இருக்குது, இது யாரும் வாங்க மாட்டாங்க. காது சுருங்கிய ஒரு ஆடு இருக்குது, செத்த ஆட்டை விட இந்த உலகம் தீரானது என்று சொன்னாரு. மறுமையோடு நீங்கள் ஒப்பிடும் பொழுது, சொர்க்கத்தோடு அங்கே கிடைக்கின்ற பெரும் பலனோடு நீங்கள் ஒப்பிடும் பொழுது இந்த செத்த ஆட்டை விட இந்த உலகம் கீழானது என்று சொன்னார். உலகத்தை விட இந்த செத்தாடு மேலானது. அதான உண்மையிலே இந்த உலகத்தை நாம் ஆசைப்படுவோம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, இந்த உலகத்திலே பயணிப்பதற்கு, இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களை எல்லாம் விரும்புவதற்கு ஆசைப்படுவோமே, இதை விட செத்த ஆடு மேலானது என்று சொன்னார். அவ்வளவு மோசமான ஒன்றை தான் விரும்பி கொண்டிருக்கிறோம், தங்கத்தை. அதனால்தான் அல்லாஹ் ஒப்புகிறவர்கள் நாளை மறுமையில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம் சொர்க்கத்திலே கிடைத்தால் கூட அந்த இடம் என்பது இந்த உலகமும் உலகத்தை விட எல்லாம் சிறந்தது அந்த இடம் என்று சொன்னார். அதே போல இந்த உலகத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்காக ஒரு நேரத்தில் ஒதுக்குவது என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட இந்த நேரம் சிறப்புக்குரியது. யார் நாம் நேரத்தை ஒதுக்குவோம்? இந்த உலகத்திற்காக நேரம் ஒதுக்குவதற்கு தயார். இந்த உலகத்துல ஒரு இன்னைக்கு முழுக்க நான் தொழில் செய்தால் ஒரு 10,000 ரூபாய் தொழில் நாம போட்ட முதலீட்டை விட லாபம் ஒரு 10,000 ரூபாய் வருது, 1000 ரூபாய் வருது, 1,00,000 ரூபாய் வருது. நான் என்னுடைய நேரங்களை செலவிடுவதற்கு தயாராக இருக்கிறேன். என்னுடைய பிள்ளை கொடுக்கிறான், அவன் அவனுக்கான சொத்தை சேர்ப்பது, அவனுக்கான வசதி வாய்ப்பை ஏற்படுத்துவது, இதற்காக நேரங்களை செலவிடுவதற்கு நான் தயாருங்க. இதை நான் சேர்த்து வச்சேன்னா அவனுக்கு பயன்படும், அவனுக்கு பிறகு உள்ள சந்தையை பயன்படுத்துவோம், ஏதோ ஒரு வகையில் பயன் இருக்கிறது என்று ஓடிக்கொண்டே இருக்கும். எதை நோக்கி? இந்த உலகத்திலே சேமிப்பை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அது நன்மையாக மாற்றிருக்கிறோம் என்றால் நன்மை என்பது இருக்காது. எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் இவ்வளவு ஓடணும், இன்னைக்கு முழுக்க சம்பாதிப்போமே, ஒரு வருடம் முழுக்க சம்பாதிப்போமே, ஒரு வருடம் முழுக்க பிள்ளைகளை கவனித்துக் கொண்டோமே, அவருக்காக ஓடணுமே, அவருக்காக சமைத்தோமே, எல்லாம் ஒரு வருடத்தை மிஸ்டேக் போட்டாலே நன்மைகள் இருக்கிறதா அல்லது உலக காரியங்களுக்காக செயல்பட்டிருக்கோமா என்றால் தராசுல போட்டு பார்த்தா அல்லாஹ் வறுமையை தராசுல போடும்போது அப்பொழுது இடை நன்மை தூக்கி இருக்கிறது. நன்மையை தூக்கவில்லை என்றால் நாளை வறுமையை எதை கொண்டும் நம்மால் சரி கட்ட முடியாது. நாளை மறுமை இறைவன் தரக்கூடிய ஒன்றே ஒன்று, இறைவன் பார்த்துக்கின்ற ஒன்றே ஒன்று, அவன் எந்த நன்மையை அவன் சேகரித்து வைத்திருக்கிறான், எப்படியான நன்மையோடு நம்மளை சந்தித்து வந்திருக்கிறான், அதை மாத்திரம்தான் இடை போடுவான். தீமையை போடும் பொழுது தீமையுடைய வெயிட் ஜாஸ்தியா போச்சுன்னா அவனுக்கு இவ்வளவு தூரம் சம்பாதித்த நன்மைகள் என்பது ஒன்றும் இல்லாம போகும். நன்மை எப்படியெல்லாம் விளக்குறோம் என்றால் பேச்சின் வழியில கூட இருக்கும்.
அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் ஒரு நபரை விசாரிக்கிறார். பெரும் நன்மை மூட்டையோடு ஒருவர் வருகிறார். அவருக்கு எதிராக இன்னொருவர் வருகிறார். தேவா, இவர் என்னை திட்டி விட்டார், கெட்ட வார்த்தை சொல்லி பேசிவிட்டார், சில நன்மைகளை அப்படி அள்ளி கொடுத்துருவாங்க. இறைவா, இவர் என்னை பற்றி புறம் பேசியவர், இறைவா இவர் என்னை பற்றி பொய் பேசியவர், என்னை பற்றி தவறாக பேசினார், ஒவ்வொருத்தவராக வருவார்கள். எல்லா நன்மைகளையும் எடுத்து ஒவ்வொருத்தவர்களாக வழங்கி கொண்டே இருப்பான். அவர்களிடத்துல எந்த நன்மையும் இருக்காது. அனைத்து நன்மையும் அல்லாஹ் கொடுக்கிறார். மீண்டும் ஒருவர் வருகிறார், நன்மையே இல்லை, இப்ப என்ன செய்யறது? மீண்டும் அவர் குற்றச்சாட்டை கொள்றார். அந்த குற்றச்சாட்டு சரியாகத்தான் இருக்கிறது. உன்னுடைய தீமையை இந்த தூக்கி கொடுத்துருப்போம், நீ உன் வாரத்தை போற. இதுதான் நாளை மறுமையிலே எல்லா மனிதர்களுக்கும் நடக்கிறது. ஒன்று, அவர்களுடைய நன்மையை அவர் கொடுப்பார், இல்லை என்றால் இவருடைய தீமையை அவர் சுமப்பார். நன்மை தீமை மாற்றம்தான் நாளை மறுமையிலே நம்மளுடைய நிலைமையாக இருக்கும் பொழுது எதை நாம் சம்பாதிக்க வேண்டும், எதற்கு நேரங்களை செலவிட வேண்டும், எதற்காக நேரம் செலவிட்டால் அது மறுமைக்கு பயன்பெறும். இந்த உலகத்தில் நீங்கள் கணவனை பார்க்க தேவையில்லை, மனைவியை பார்க்க தேவையில்லை, பிள்ளைகளை பார்க்க தேவையில்லை, செல்வங்களை சேர்க்க தேவையில்லை என்று மார்க்கம் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லி இருந்தால் நாம் பேசலாம். இன்னும் எதுவுமே பார்க்கணும், எதுக்கு இங்க இருக்குன்னு அப்படிங்கிற யோசனை வரும். சல்மான் பாரிஸ் என்று ஒரு நபி தோழர், அவரோட இன்னொரு நபி தோழர் இருக்கிறார். அவங்க என்ன செய்யறாருன்னா, காலையில இருந்து நோன்பு வச்சிருக்கிறார். நோன்பு வச்சுக்கிட்டு இரவு முழுக்க தொழுவார். அவங்க மனைவியை பார்க்கறாங்க, நல்ல ஆடையோடு இருக்காங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களுடைய சகோதரருக்கு என்னிடத்திலிருந்து எந்த தேவையும் இல்லை, எந்த தேவையும் எப்படி பார்க்க மாட்டாரு. அவர் அல்லான்னு இருப்பார். நிறைய பேரை பார்க்கணும்ல, எப்ப போனாலும் தஸ்மணியோடு தான் இருப்பாங்க, எங்க பார்த்தாலும் தஸ்மணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த நேரத்திலும் கணவன் மனைவியை பார்க்க மாட்டார், ஆணாக இருந்தால் மனைவியை பார்க்க மாட்டார். இப்படி சில நபர்கள் இருக்கிறார். பார்க்கும்போது ஆச்சரியமா எப்படி இப்படிலாம் வாழ்றாங்கன்னா தெரியல. எப்ப பாரு விவாதத்திலே இருக்கிறார்கள். இப்படியான ஒரு நபர் இருக்கிறார். நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும், எப்படி இப்படி அவர்களால் இருக்க முடிகிறது, உலக ஆசையெல்லாம் விட்டு வாழ்கிறார்கள் என்றால். சல்மான் பாரிஸ் அவர்கள் அன்னைக்கு காலையில் நோன்பு முடிக்க வைக்கிறாங்க. சாப்பிடு என்னோட அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க. சாப்பிட வைக்கிறாங்க, சாப்பாடு வைங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிடுறாங்க. அப்போ நைட்டு எழுந்திரிச்சு ஒரு தூங்க வச்சுட்டு தொலை ஆரம்பிக்கிறார். தூங்குங்கிறான். விலகியை முடிச்சு விட்டு தூங்கு படு என்னோட அப்படிங்கிறாங்க. இடையிலேயே முடிக்கிறாரு. தூங்கிட்டாராம், பார்த்துட்டே சொல்லுவார். திரும்ப அவர் கொலை விடாம படுக்க வைக்கிறார். அப்போ தகஜத்துடைய நேரம் இருந்தது. இவர் எழுப்பி சல்மான் அவர்கள் எழுப்பி விடுறாங்க. எழுப்பி விட்டு வாங்கத்தோட போடுவாங்க. 2 பேரும் தொழுவாங்க. தொழுவோன்னு பஜவுடைய பாங்கு வருது. பஜவுடைய பாங்கு சத்தம் கேட்டு 2 பேரும் சொல்ல போறாங்க. எல்லாருடைய தூதரே, என்னோடு ஒரு தோழரை சேர்த்தீர்களே. ஏன்? ஒரு தோழர் முஹாஜி, ஒரு தோழர் அன்சாரி, ஒருத்தர் மக்காவிலிருந்து வந்திருக்கிறார். ஹிஜ்ரத் பண்ணி வந்தவர் தான் அல்லாஹ்வுடைய தூதரை சேர்த்து வச்சாங்க. அப்போ முஹாஜிர்னா அவங்க சல்மான் அவர்கள். என்ன தொலைவுல காலையில இருந்து நோன்பு வச்சேன், நோன்பு முடிக்க விட்டுட்டார். இப்படி ஒரு தோழரை சேர்த்திருக்கிறீங்க, அவர் எனக்கு உபதேசம் செய்கிறார். உன்னுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்று சொல்கிறார். உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்று சொல்கிறார். உன்னுடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்று சொல்றான். தொழுகையை முடிக்க வச்சுட்டு, நோன்பு முடிக்க வச்சுட்டு, போதனை வேற செய்யறாரு. ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு. அப்போ அல்லாஹ் எந்த ஒரு விளக்கமும் இல்லை. சதக்க சல்மான் என்று சொன்னார்கள். சல்மான் சரியா தான் சொல்லியிருக்காரு, போய் ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஏன்? இந்த உலகத்தில் மனிதனாக யார் பிறந்தாலும் அவன் வளரும் பொழுது அவனுக்கு இந்த உலகத்தில் சில கடமைகள் இருக்கிறது. அவன் முதலில் திருமணம் முடிக்க வேண்டும். திருமணம் முடிக்கவில்லை என்றால் நான் புறவரம் போறேன், எனக்கு இந்த உலகம் பற்றி உலகமும் எனக்கு வேணாம், நான் எனக்கும் கடவுளுக்குமான நெருக்கம் என்பதுதான் முக்கியம், புறவரம் போவான். அப்படி போனாலும் மாற்றத்திலே யார் என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் இல்லை என்று அல்லாஹ் சொன்னார்.
அப்போ இந்த உலகத்தில் திருமணம் என்பது தேவை. திருமணம் கட்டாயம் செய்ய வேண்டும். பிள்ளைகளை பெற்ற வேண்டும். இறைவன் நாடினால் எத்தனை பிள்ளைகள் என்றாலும் தேர்ந்தெடுக்கலாம். அதற்கான உழைக்கலாம். அதற்கு செல்வங்களை சேர்க்கலாம். மனைவியை பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். கணவனை கவனிக்க வேண்டும் என்று நேரம் ஒதுக்க வேண்டும். உலகத்தினுடைய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நிற்கதி யாரும் நிறுத்திவிட்டு போய்விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். நீங்க ஒண்ணு இல்லாம அவன் நிப்பாட்டிட்டு போயிடாங்க இந்த உலகத்துல, அவனுக்கு என்று ஏதாவது வச்சுட்டு போங்க என்று இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அல்லாஹ்வுக்கு என்று செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்று சொன்னார். இந்த அல்லாஹ்வுக்கு என்று செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல, இது மாத்திரம் நம்மளுடைய கண்களுக்கு வருமானது. மற்ற எல்லா விஷயங்களும் தூதருடைய போதனை இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதாரணமாக செய்து விடுவோம். ஒன்றும் இல்லாமல் கணவன் மனைவி எல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஒரேடியா இறைவனுடைய பார்வையில விடுவாங்க. இல்லைன்னா இறைவனை மறந்துட்டு ஒரேடியா உலக பார்வையில விடுவாங்க. இப்படி ஒரு முஸ்லீமால் வாழ முடியாது. மனிதர்கள் வேண்டாம் வாழ்ந்துள்ளலாம். தான் பிறந்த இந்த உலகத்தில் உண்டு கடவுள் வாழ்க்கையா, கடவுள் வாழ்க்கை கூடுதல். கணவன் வேண்டாம், மனைவி வேண்டாம், சொத்து வேண்டாம், எதிர் வேண்டாம், நான் தடுத்து போடுவேன். இல்லை என்றால் கடவுளே மறந்துடும். தொழுகையை மறந்துடுவார்கள். தொழுகையை மறந்து பல நாட்கள் வாழ்கிறார்கள் முஸ்லீம்கள். இவ்வளவு மோசமான ஒரு சூழலை முஸ்லீம் சமுதாயம் அனுபவிக்கிறது பாருங்கள். இந்த உலக பற்றால், உலக ஆசையினால், உலகத்தில் கிடைக்கின்ற பல்வேறு விஷயங்களினால் தொழுகை ஒரு முஸ்லீமுக்கு மறக்கடிக்கப்படுகிறது. ஒரு அடிப்படையை மனிதனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு மறக்கடிக்கப்படுகிறது என்றால் உள்ளது மோசமான ஒரு சூழ்நிலையை அவன். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் மூமின்களுக்கு பல்வேறு இடங்களில் அவர்களுக்கு பெரும் அந்தஸ்துக்குரிய ஒரு இடம் நாளை மறுமையிலே இருக்கிறது என்று நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே முக்கியத்துவம் என்னவென்றால், இந்த உலகத்தில் அவர்கள் பார்க்கின்றவற்றை எல்லாம் விரும்பாமல், ஆசைப்படாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்றால் மறுமை என்பது சிறந்த ஒரு அந்தஸ்துக்குரிய சொர்க்கம் நமக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மறுமை சிந்தனையை மாத்திரம்தான் மக்களுக்கு, தன்னோடு இருக்கக்கூடிய தோழர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் அவர்களுடைய அந்த உயிர் போவதற்கும் அவர்கள் தயங்குவதில்லை. பொருளாதாரம் அழிந்தாலும் அவர்களுக்கு அந்த தயக்கம் என்பது சிறிது அளவு கூட அவர்களுக்கு வராது. சாதாரணமாக பேசும்பொழுது கூட தன்னுடைய தோழர்களிடத்தில் மறுமை சிந்தனையோடு அவர்களை நினைவோடையே அந்த பேச்சுகளை அமைத்திருக்கிறார்கள் என்றால், மறுமைதான் ஒரு முஸ்லிம்களுக்கு, ஒரு மூமின்களுக்கு ஒரு சிறந்த இடம். அந்த இடத்திலே என்பது இறைவனிடத்திலே நிற்க இருக்கிறோம். இறைவனிடத்திலே நிற்க இருக்கிறோம் என்றால் அந்த இடம் என்பது இறைவனால் மிக சுலபமாக உங்களுடைய தவறுகளை எல்லாம் இறைவன் சுட்டிக்காட்டுகிறார். ஒரு சில நபர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, திரைகளுக்கு அப்பால் சில நபர்களை அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். மறுமையில யாருமே அதை கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. அப்படியான ஒரு விசாரணை நடக்கும். யாரை அல்லாஹ் விசாரிக்கிறான் என்றால், நீ இந்த நேரத்துல என்ன செஞ்ச தெரியுமா அப்படின்னு கேட்பான். அல்லாஹ் தஆலா விசாரிக்கும் போது அவன் பயந்துகிட்டே சில தவறை மறைக்கவும் செய்வான், சொல்ல முடியாமல் இருப்பான். நீ என்ன செஞ்சேன்னு பாரு, நீ என்ன சொன்னேன்னு பாரு, நீ எப்படியான செயல்பாட்டில் இருந்ததை பார். இந்த மக்கள் பார்க்கவில்லை என்பதற்காக, இந்த மக்களுக்கு தெரியாது என்பதற்காக என்னென்னலாம் செய்திருக்கிறாய் என்று மனிதர்களுடைய, மூமின்களுடைய தவறையே எல்லாம் சுட்டிக்காட்டிவிட்டு எப்படி இந்த தவறுகளை எல்லாம் இந்த உலகத்தில் உனக்கு மறைத்தேனோ அதே போல மறுமையும் மறைச்சிட்டேன், இது சொர்க்கத்துக்கு போடுவாங்க. சில நபர்களுக்கு இப்படியான வாய்ப்பையும் எல்லாம் கொடுக்கிறார். இந்த வாய்ப்பும் இந்த உலகத்தில் நாம் செய்கிற எல்லா தவறுக்கும் நடந்துருவோம், நடக்காது. அல்லாஹ் சில பேருக்கு நாடுகிறாங்க. அந்த நாட்டத்துக்குரியவராக, அந்த தவறுக்கு அப்பாற்பட்டவர்களாக நமக்கு வேண்டும்.
அதனாலதான் நமக்கு நாளை பரிந்துரைக்கக்கூடிய ஆட்கள் கூட நமக்கு இருக்கக்கூடாது. நாம் செய்கின்ற நன்மைகளுக்காக இறைவன் நமக்கு ஒரு அந்தஸ்தை தர வேண்டும். ஒரு பரிந்துரைக்கிறது என்பது இந்த உலகத்திலே நமக்கு பிடிக்காது. பரிந்துரை என்பது நாளை மறுமையிலே ஒரு சில நபருக்கு அல்லாஹ் வழங்கினாலும் அப்படியான ஒரு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு நபர்களாக கூட நாம் இருந்துவிடக் கூடாது என்பதுதான் இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற செயல்பாடுகளால் மாறும். நாம் செய்கின்ற நன்மைகள் அறிந்துவிடக்கூடாது. இன்னொருவருடைய பார்வைகளுக்காக எந்த நன்மையும் செய்துவிடக்கூடாது. கட்சிக்காரன் மாதிரி நாம் இருந்துவிடக்கூடாது. திடீரென்று புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நாள் எங்கெங்கே இருந்தோம்னா இன்னைக்கு திடீரென்று வெயில் காலம் வருது, பானையா வைக்கிறாங்க. திடீர் பெரிய பெரிய போஸ்டா வச்சு பானைகள் வைக்கப்படுது. எங்க இவ்வளவு நாள் எங்க இருந்தேன்னு தெரியாது. இன்னைக்கு நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம், எங்களுடைய தொண்டுகள் எங்களுடைய பணிகள் எல்லாம் பாருங்கள் என்று திடீர்னு உழைக்கிறார்கள். திடீர்னு மக்களுடைய பார்வைக்காக பல பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறார்கள், பல பேருக்கு உதவி செய்கிறார்கள், ரத்ததானம் செய்கிறார்கள். இதெல்லாம் பெரிய பெரிய பிளாஷா வருது. நாமும் செய்கிறோம். நாமும் பல பேருக்கு தண்ணீர் போட்டுகிறோம். நாமும் பல நபர்களுக்கு உணவளிக்கிறோம். பல்வேறு தான தர்மங்கள் செய்கிறோம். பல்வேறு நன்மையான காரியங்கள் செய்கிறோம். இதுவெல்லாம் கட்சிக்காரர்களுக்கும் நமக்குமான பெரும் வித்தியாசமே இதுதான். அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் கிடைக்கப்படுகின்ற பதவிகளுக்காக பொறுப்புகளுக்காக உழைக்கிறார்கள். இங்க 4 தண்ணீர் பாட்டில் வச்சோம்னா 4 பேருக்கு உதவி செய்கிறோம்னா இங்கே தலைவர்களுடைய பார்வையில அது படும். அவர் ஒரு மாவட்டத்தில் ஒரு பொறுப்பு கொடுப்பார், மாநிலத்தில் ஒரு அந்தஸ்து கொடுப்பார் என்பதற்கு உழைக்கிறார்கள். நமக்கு அப்படி இல்லை. ஒரு முள் கீழே கிடைக்கிறது என்றால் அந்த முள்ளை நாம் அகற்றுகிறோம் என்றால் ஒரு 4 பேர் பார்த்தா நான் அகற்றோன்னு இருக்க முடியாது. என் காலில் படும் பொழுது நான் அகற்றி விட்டு போவேன். ஏன்? அதுல எனக்கு நன்மை இருக்கிறது. இந்த முள்ளால் பல பேர்கள் காயமடைவார்கள். அதை கருத்தில் கொண்டு நான் அகற்றுகிறேன் என்றால் என்னுடைய ரப்புக்கு தெரியும். என் ரப்பு பார்த்தால் போதும், அவனுடைய அந்த நன்மை கிடைத்தால் போதும், அவன் அதை அங்கீகரித்தால் போதும். இதுதான் மூமின்களுக்கும் மற்றவர்களுக்குமான செயல்பாடாக. மற்றவர்கள் இந்த உலக பார்வைக்காக, உலகத்தில் கிடைக்கின்ற பல்வேறு பதவிகளுக்காக, செயல்பாடுகளுக்காக அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் முடியும். ஆனா மூமின்களுடைய செயல்பாடு என்பது இறைவனுடைய திருப்தி கிடைக்கிறதா? நாம என்கிட்ட செல்வம் இல்லை, எதுவும் இல்லை, ஆனா என்னால் முடிந்த அளவு தர்மம் செய்வேன், என்னால் முடிந்த அளவு இன்னொருடைய சுமையை நான் தீர்த்து வைப்பேன், சிரமங்களை போக்குவேன். யாரும் என்னை பத்தி பேசணும் அவசியம் இல்லை, யாரும் என்னை பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனக்கு இறைவனுடைய அந்த பார்வை கிடைத்தால் போதும், அவனுடைய அருள் கிடைத்தால் போதும் என்று இந்த உலகத்தை வாழ்கிறது. இதுதான் மூமின்களுக்கும் மற்றவர்களுக்குமான பெரும் வித்தியாசம். அந்த வாழ்க்கையிலே சிறந்த வாழ்க்கையாக வாழ்ந்து நம்மளுடைய நன்மைகளை எல்லாம் நான் மறுமையில இழந்து விடாத ஒரு நன்மைகளாக அமைத்து சொர்க்கத்துக்குரிய மக்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் மாற்றி அனுப்புவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.